நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும் வணிகங்களில் மட்டுமே முதலீடு செய்யுங்கள். நியாயமான விலையில் ஒரு அற்புதமான நிறுவனத்தை வாங்குங்கள். ஒரு அற்புதமான விலையில் ஒரு நியாயமான நிறுவனத்தை அல்ல. ஒரு வணிக உரிமையாளராக சிந்தியுங்கள், ஒரு பங்கு வர்த்தகராக அல்ல. குறுகிய கால ஊக வணிகத்தில் கவனம் செலுத்த வேண்டாம், நீண்ட கால முதலீட்டில் கவனம் செலுத்துங்கள். வலுவான போட்டி நான்மை கொண்ட நிறுவனங்களை தேடுங்கள். நிலையான வருவாய் வளர்ச்சியுடன் கூடிய நிறுவனங்களில் முதலீடு செய்யுங்கள். வலுவான மேலாண்மை மற்றும் நெறிமுறை தலைமைத்துவம் கொண்ட வணிகங்களை விரும்புங்கள். உள்ளார்ந்த மதிப்புடன் ஒப்பிடும்போது அவை குறைவாக மதிப்பிடப்படும்போது பங்குகளை வாங்கவும். மற்றவர்கள் பேராசை கொண்டவர்களாக இருக்கும்போது பயப்படவும், மற்றவர்கள் பயப்படும்போது பேராசை கொண்டவர்களாகவும் இருங்கள். தேவையற்ற பல்வகைப்படுத்தலை தவிர்க்கவும். சிறந்த வாய்ப்புகளில் கவனம் செலுத்தவும். குறைந்த கடன் மற்றும் வலுவான நிதி நிலைத்தன்மை கொண்ட நிறுவனங்களில் முதலீடு செய்யுங்கள். பொறுமையை காத்துக் கொள்ளுங்கள். சந்தையில் காலப்போக்கில் செல்வம் வளரும். தினசரி சந்தை சத்தத்தை புறக்கணித்து அடிப்படைகளில் கவனம் செலுத்துங்கள். கூட்டு வளர்ச்சியிலிருந்து பயனடைய லாபத்தை மீண்டும் முதலீடு செய்யுங்கள். குறிப்புகள், வதந்திகள் அல்லது உணர்ச்சிகளின் அடிப்படையில் முதலீடு செய்யவாற்றேன். சந்தை வீழ்ச்சிகளின் போது சிறந்த வாய்ப்புகளுக்கு ரொக்க இருப்புகளை தயாராக வைத்திருங்கள். வலுவான மற்றும் கணிக்கக்கூடிய பணப்புழக்கத்தை உருவாக்கும் வணிகங்களை விரும்புங்கள். முதலீடு செய்வதற்கு முன் ஆபத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் கண்மூடித்தனமாக முதலீடு செய்யாதீர்கள். வணிகம் வலுவாக இருக்கும் வரை முதலீடுகளை வைத்திருங்கள். முதலீடு அறிவை மேம்படுத்த தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள், படியுங்கள்.